இந்த ஏர்லி மார்னிங்கில் வந்துட்டு எங்கேயாச்சும் கிளம்பி போனோம் அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ சின்ன வயசுலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு 5 மணி 4 மணி அந்த மாதிரிலாம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன் தூரமான ஊரில் ஒரு ஃபங்க்ஷன்லாம் இருக்கும், அங்கெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி போகும்போதே வந்து பாட்டெலாம் கேட்டு போகும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். மூஞ்சி கருப்பாக இருக்குடி. நான் நிற்கிற ஒரு மனுஷன். ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். சொந்தங்கள் பந்தங்கள் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு 2 hours 2.5 hours ட்ராவல்னு நினைக்கிறேன். ஒரு 4 o'clock இங்கேருந்து கிளம்புனோம், கோயில் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. இடையில கொஞ்சம் அங்கே இங்கே வெயிட் பண்ணிட்டு போனதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலி வி ஹவ் ரீச்ட் அவர் குலதெய்வம் கோயில். ஏய் கொடி விளாக்ஸ் இது இனி கூட்டம் தான், கூட்டம் காட்டிட்டு இருக்கோம்ல காய்ஸ். கூட்டம் அங்கே போகுது, நீங்கள் எங்கே காய்ஸ் இங்கே வர்றீங்க? ஐயோ அழகா இருக்கோ கொடி. ஸோ பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமேல் சாமிக்கு கொண்டு போய் படைச்சிட்டு அப்புறம் பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கான வேலை எல்லாமே வந்து அப்படியே 1 by 1 நடந்துகிட்டே இருக்கு. பத்தவிக்கும் பார்வைக்காரன் அந்த இடத்துல ஒரு சாங் போடும். ஆடாமல் பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை ஆடுனா அந்த இதில் ஷேக் ஆயிடும். ஆமாம். ஒரு தொடர்ந்து போட அவ்வளோதான். எல்லாம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு பேர் வைக்கிறதுக்கும் வந்தாச்சு.
சரி போலாம்மா. ஆமாம் சரி சரி தரேன். மாதம் போயிட்டு காலையிலேருந்து எடுத்து வெளியில் ஒரே பாப்பா பேர் நாவினியாள். பேரெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் அழகுமலைன்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் வந்து அண்ணாவுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அந்த கோயிலுக்கும் ஒரு விசிட்டு போயிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். நல்லா இருக்கு. ஸோ vlog எடுக்கணுங்கிற ஐடியாவே இல்லை. ஸோ ரேண்டமாக எடுத்த கிளிப்ஸை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் எடுத்தது அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.